நாள் உபவாசம் போட்டு வச்சிருந்தீங்க. அப்போ வந்து எனக்கு 2 நாளா என்னால உட்கார முடியல உபவாச கூட்டத்துல. ஏன்னா தண்ணி ரொம்ப கலங்கலா வந்துட்டு போர் அடிச்சுட்டு எதுவுமே பண்ண முடியல. 5ஆம் நாள் தான் என்னால உட்கார 3ஆம் நாள் தான் என்னால உட்கார முடிஞ்சது. 5 நாள் கலந்துக்கிட்டேன் நானு. அப்ப லாஸ்ட் 7ஆவது நாள்ல வந்து நானு உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போது உட்காரும்போதே, ஆண்டவரே எனக்கு என்ன நீ சித்த வைக்கிறீங்களோ அந்த வார்த்தையை எனக்கு கொடுங்கன்னு நான் கேட்டேன். ஏதோ எனக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு மாறி இருக்கு எனக்கு. எதுக்காக நான் கீழ்ப்படையில ஆண்டவரே நான் அழுதுட்டே உட்கார்ந்து நான் கேட்டேன். நீங்க என்ன என்கிட்ட பேசுவீங்க கடைசி நாள் இல்ல அப்படின்னு அழுதுட்டே உட்கார்ந்துருந்தேன். அப்போ அம்மாவுடைய வார்த்தை ஒன்று சொன்னாங்க. வெளிப்படுத்துற 2வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல, உன் மேல எனக்கு ஒரு ரொம்ப என் மேல பிரியமா இருந்த, ஆனாலும் வந்து இப்போ மேல எனக்கு ஒரு குறை உண்டு அப்படின்னு ஒரு வாசம் வந்தது எனக்கு. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு ஒரு கொஞ்ச நாள் எனக்கு அந்த வாக்கியம் முடிஞ்சவொடனே எனக்கு ரொம்ப நேரம் அழுது அதை பார்த்துன்னு இந்த இதனால நம்ம குறைப்பட்டு இருந்தோம் அப்படின்னு. விக்கிரத்தை படைத்தது நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு ஒரு எனக்கு வந்தது. நம்ம என்னத்த விக்கிரத்தை படுத்து சாப்பிட்டோம் அப்படின்ட்டு ஒரு ஆராய்ந்து பார்த்தேன். அப்ப அம்மா வந்து எங்க வீட்டுல இருந்திருந்தாங்க. அம்மா இருந்தனால வந்து அக்கா என்ன பண்ணாங்க, ஏதோ இது பண்ணிட்டு எனக்கு எடுத்துன்னு வந்தாங்க பொழுதுங்க. எங்களுக்கு அது தெரியாது. அவங்க என்ன பண்ணாங்க, சரி அந்த சாப்பாடு கொஞ்சம் போட்டு கொடுத்தாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டோம். எல்லாம் குடும்பமே சாப்பிட்டுட்டோம் நாங்க. தெரியாதானா? அப்போ வந்து எனக்கு கேக்குதா ஐயா? ஆமா ஆமா கேக்குது கேக்குது கேக்குது. அப்போ சாப்பிட்டோம். அப்போ நான் எதனால நம்மளுக்கு இப்படி இருந்தது இப்படி இருந்து நான் ஆராய்ந்து பார்த்தேன். பார்க்கும்போது அப்போ நான் இந்த விக்கிறத படைத்தது ரொம்ப வெறுத்தேன். அக்கா வீட்டுக்கெல்லாம் நான் போவாதே இந்த பொழுதும் போல எனக்கு பண்ணுவாங்க வா வா அப்படின்னு. இதுக்காகவே நான் என்ன பண்ணுவேன், ஏதாவது ஒரு சாக்க சொல்லி அது தடுத்துட்டு மறுநாள் போவேன் நான் அதுக்காக. ஏன்னா அது ஊழிய நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்றதுனால மறுநாள் அப்படி போக ஆரம்பிச்சேன். அதனால என்கிட்ட வந்து ரொம்ப பேர் வந்து இந்த மாதிரி வந்து கிறிஸ்டின்ல போயிட்டா இந்த மாதிரி வரமாட்டேன், எதுக்கும் வரமாட்டேன் எதுக்கும் என் மனசுல என்னன்னா, எல்லாமே எனக்கு வந்து கொடுத்தது ஆண்டவர். ஏன்னா நான் தனிமையில இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு உதவி செய்தாரு. யாரும் வந்து என்னை வந்து நோக்கி பார்க்கல. அப்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப வந்து ரொம்ப என்ன வேதம் படுத்துவாங்க. சர்ச்சுக்கு போற அங்க போற இந்த மாதிரி எதுக்கு வர மாட்டேன்ற அப்படின்ற ஒரு கவலையாவே என்ன சொல்லுவாங்க. எங்க போனாலும் துக்கத்தோடு தான் வருவேன். அம்மா சொன்னாங்க ஒரு வாட்டி, எங்க போனாலும் துக்கத்தோடு தான். அதே மாதிரி தான் நாங்களும் துக்கத்தோடு தான் வருவேன். எங்கன்னா ஃபங்க்ஷன் பண்ண அழுது தானே வெளியே வருவேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு. ஆனாலும் நான் என்ன பண்ண, வீட்டுக்கு வந்து என்னைய நான் ஆதரப்படுத்திக்குவேன். ஆண்டவரே எனக்கு யாரும் தேவையில்லை, நீங்க ஒருவர் இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு. எங்க பையனும் வாழ்க்கையில ரொம்ப ஒரு போராட்டம் இருந்தது. அப்ப அந்த போராட்டத்துல ஆண்டவர் தான் நீக்கி போட்டாரு. அப்ப வந்து நான் ஐயா ஜெபம் பண்ணும்போது, தண்ணி வச்சு ஜெபம் பண்ணுங்க, யாராருக்கு வயிறு வலி இருக்கு அப்படின்னு. நான் உடனே போய் தண்ணி எடுத்துன்னு வந்து ஆயில் வச்சு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி 2 பேர் எங்க பையன் அன்னைக்கு ஃபுல்லா வயிறு வலியில தான் படுத்திருந்தான். கடைக்கும் போல நாங்க அன்னைக்கு. ஏன்னா நாங்க போகக்கூடாது நீ கடைக்கு, நீ லாஸ்ட் ப்ரேயர் சொல்லிட்டு படுக்க வச்சுட்டு இருந்தேன். அவனும் வயிறு வலி படுத்துன்னு இருந்தான். அப்ப வந்து என்ன பண்ணேன்னு, ஐயா உடனே அந்த ஜபத்தை பண்ணி ஜபம் எனக்கு கொடுங்க அப்படின்னு 2 பேருக்கும் கொடுத்தேன். ஏன்னா எனக்கு கொடுத்து நான் அதில் நான் விட்டுட்டேன், அது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எங்க பையன் 2 நாள் பொறுத்து சொல்றான். என்ன அப்பயே அந்த வயிறு வலி போயிடுச்சு சொன்னான். 2 நாள் பொறுத்து சொன்னான், அம்மா நீ கொடுத்த தண்ணி வந்து ஐயா ஜெபம் பண்ணி கொடுத்தாருலம்மா, அந்த தண்ணி கொடுக்கும்போது எனக்கு பாத்ரூம் போனம்மா, ஏதோ வந்து வெளியே விழுந்ததுமா. ஆனா அவனுக்கு வந்து ரத்த ரத்தமா பாத்ரூம்ல வந்திருந்தது. ஏதோ எனக்கு வந்து விழுந்ததுமான்னு மட்டும் எனக்கு உணரணுமா நானு அப்படின்னு. இப்ப அந்த வயிறு வலி வந்து கம்மியா இருக்கு அவனுக்கு, ரொம்ப எல்லாம் இல்ல. இருந்தாலும் அந்த சிக்கன்லாம் சாப்பிட்டவெல்லாம் அந்த வயிறு வலி வருது. ஆனா அது மத்ததுல வந்து ஆண்டவர் ரொம்ப விடுதலை கொடுத்தாரு. ஆண்டவருக்கு நன்றி. எனக்கு இந்த அப்ப ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வசனம் எனக்கு கொடுத்தாங்க ஆண்டவர். அப்போ எனக்கு இனிமே அந்த இதுக்கு இப்ப ஏன் அன்னைக்கு சொல்லலைன்னா, அக்கா வந்து படுத்துட்டு இருந்தாங்க வீட்டுல.
அன்னைக்கு அது தடையாயிடுச்சு. அவங்க எதிர்க்க இதை சொல்ல முடியாது. அந்த எதுக்காக நான் என்னையே நான் சோதிச்சு பார்த்தேன். நம்ம என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு. யாருன்னா என்ன கொடுத்தா கூட அதை வாங்கி வெளியே வச்சிடுவேன். இல்லைன்னா யாருக்காவது அங்கேயே கொடுத்துட்டு வந்துடுவேன் நான். எதுவுமே நான் வெளியே இருக்கிற பொருள் சாப்பிடவே மாட்டேன் நான். எனக்கு ஏன்னா ஆண்டவர் மாதிரி எனக்கு அவ்வளோ. அதனாலதான் நான் ஆராய்ந்து பார்க்கும்போதுதான் எனக்கு இந்த வசனம் கருத்து. ஆண்டவரே அப்போ நான் இந்த இது சாப்பிட்டுருக்கோம் நம்ம அப்படின்னு. ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. எதுக்காக இந்த சின்ன ஒரு விஷயம் ஆண்டவரே, இது அது என்ன புள்ள ஒரு இதுவா என்ன நடத்தினா உங்களுக்கு பிரியமில்லா காரியம் எனக்கு தேவையில்லை ஆண்டவரே சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் இன்னும் ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படின்னு ஆசைப்படுறேன். ஆண்டவருக்கு நன்றி, கொடான கோடி நன்றி. அதே மாதிரி இங்க வரும்போது எங்களுக்கு வாடகை இது வீட்டுலதான் இருந்தோம். அப்போ அம்மா அடிக்கடி அங்க கல்யாணம் வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. நாங்க கேட்கல, அதனால வீடு அவங்கதான் ஜெபம் பண்ணாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டு ஆயத்தை ஆண்டவர் கொடுப்பாரு அப்படின்னு அவங்க சொல்லி 2 மாசம் கூட இல்ல, ஒரு வீட்டுக்கு போகும்போது அவங்கதான் ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. 1 மாசத்துலயே இந்த இடத்த வாங்கி நாங்க கட்டி அவங்கதான் இங்கேயும் ப்ரே பண்ணாங்க எங்களுக்கு. நாங்க எதுவுமே நினைக்கல, அது ஆண்டவர் தான் கட்டி கொடுத்தாரு எல்லாத்தையும். எனக்கே நான் நினைப்பேன், ஆனா இந்த வீட்டை கட்டணும் எனக்கா இந்த பசம் வந்தது. ஐயாவும் அம்மா அப்பப்போ வருவாங்க. சொல்லுவேன், என்னம்மா என்ன எப்படி இருக்குது வீடு, என்ன கட்டினீங்க அப்படின்னு. ஐயா இந்த மாதிரி இருக்குது, ஐயா இந்த மாதிரி இருக்குது அம்மா அப்படி சொல்லுவேன். எல்லாத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றுவாரு அப்படின்னு. நான் கொடுத்த பணத்தையும் ஆண்டவர் அங்க நகை கொடுத்திருந்தோம், அதுவும் நான் கேட்ட இடத்துல வரல. ஆனாலும் ஆண்டவர் எனக்கு கடன் இல்லாத இந்த வீட்டை கட்டி கொடுத்தாரு. ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. இந்த சாட்சி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கோடி கோடி நன்றி.